பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திரியேக திருநாமம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கடவுள் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திலே கடவுளை துதிக்கும் வண்ணமாகவும் அவரை ஆராதிக்கும் வண்ணமாகவும் மகிமைப்படுத்தும் வண்ணமாகவும் 157வது கீர்த்தனையிலே முதல் 2 சரணங்களை பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே என்ற 157வது கீர்த்தனையை இணைந்து பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை தேவமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிப்பதற்கு நீர் சித்தம் கொண்டீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, 2020ஆம் ஆண்டின் 6வது மாதத்திற்குள்ளாக நீர் எங்களை கரம் பிடித்து அழைத்து வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதத்திலே எப்படி கடந்த மாதம் கர்த்தாவே கஷ்டத்தோடும் போராட்டங்களோடும் சோதனைகளோடும் ஆண்டவரை கடந்து வந்தோமோ, அப்படிப்பட்ட மாதமாக இல்லாதபடி ஆண்டவரை சந்தோஷமும் சமாதானம் நிறைந்த ஒரு ஆண்டாக, ஒரு மாதமாக நீர் மாற்றி தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மிடத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். அது 66வது சங்கீதம். ஒரு சில வசனங்கள். 1ஆம் வசனம், 6ஆம் வசனம், 12 மற்றும் 13. பூமியின் குடிகளை நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். 12, 13. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன் என்று நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசமாக பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பளிக்கப்படுவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்தை மரண முறைந்து நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே துணை கருளை காப்பாராக. ஆமென். நாம் மீண்டும் கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகும் வண்ணமாகவும்
அருளுரைக்கு ஆயத்தப்படும் வண்ணமாகவும் 157வது கீர்த்தனை கடைசி சரணம். இந்த வனாந்தர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார் என்ற 157வது கீர்த்தனை கடைசி சரணத்தை நாம் இணைத்து பாடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகழிடம் ஆனதால் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சபையோர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு புதிய மாதத்திற்காக முதலாவது கடவுளுக்கு நன்றிகளை நாம் செலுத்த வேண்டும். மற்ற மாதங்களைப் போல இது அல்ல. ஏனென்று சொன்னால் நமக்கே தெரியும், நாம் ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியை பார்க்கின்ற பொழுது எந்தெந்த நாட்டிலே எத்தனை உயிரிழப்புகள், எந்தெந்த நாட்டிலே எத்தனை பேருக்கு நோய் தொற்று, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் 500 கிலோமீட்டருக்கு மேலாக நடைபயணம் மேற்கொண்டார்கள், எத்தனை பேர் பசி பட்டினியினால் மடிந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் நம் கண்முன்னே பல்வேறு சுகவீனங்கள் பலவீனங்களினால் இறந்து போயிருக்கிறார்கள். இப்படி பல போராட்டங்களுக்கு மத்தியிலே கடவுள் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொண்டு கொடுத்திருக்கிறார். ஆகவே இது மற்ற மாதங்களுக்குள்ளாக நாம் பிரவேசிப்பது போல அல்ல. இது ஒரு வித்தியாசமான ஒரு மாதம், ஒரு புதிய கல்வி ஆண்டு துவங்குகிற ஒரு மாதம். பெற்றோர்கள் பிள்ளைகளை எந்த பள்ளியிலே சேர்க்கலாம், எந்த வகுப்பிற்கு அனுப்பலாம், இப்படி பல்வேறு கனவுகளோடு இந்த மாதத்திலே நுழைவதுதான் இயல்பு. ஆனால் இந்த மாதம் நாம் உயிரோடு இருந்தாலே போதுமே என்கிற அப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த ஒரு புதிய மாதத்தை நாம் காண்கிறோம். பல்வேறு பிரச்சனைகள். கிறிஸ்துவுக்குள் அன்பானதனுடைய பிள்ளைகளே, இது கர்த்தருடைய சுத்த கிருபை என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது என்னுடைய ஆரோக்கியத்தினால் அல்ல, இது என்னுடைய நற்கிரியைகளினால் அல்ல, மாறாக கடவுள் நமக்கு கொடுத்த ஈவு, கர்த்தருடைய சுத்த கிருபை. முழுக்க முழுக்க நாம் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய சித்தம் என்பதை மட்டும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கே முதலாவது துதியும் கனமும் ஸ்தோத்திரத்திலும் நாம் ஏறெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் ஒரு சிறிய அருளுரையை நான் உங்களோடு, கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு உறுதுணையாக நான் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, அது 66வது சங்கீதம் 12வது வசனத்துல நான் 2வது பகுதியில் இருந்து நான் வாசிக்கிறேன். 12வது வசனம் 2வது பகுதி. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்து வனாந்தரத்திலே பயணம் செய்து வருகிறார்கள். அப்பொழுது அவர்கள் எப்படி அந்த இடத்தை கடந்து வந்தோம் என்று நினைத்து கடவுளுக்கு சொல்லுகிற ஒரு நன்றி பாடல் தாங்க இந்த பாடல்.
66வது சங்கீதத்திலே முதல் வசனமே நீங்க பாத்தீங்கன்னா, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். கடவுளுக்கு முன்பதாக கம்பீரமாய் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் பாட வேண்டும். காரணம், அவர் செய்த மிகப்பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். தீ, தண்ணீர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் பயணம் மேற்கொண்டுள்ள பொழுது, அதாவது எகிப்தில் இருந்து அந்த 40 ஆண்டு வனாந்தர பயணத்தை அவர்கள் மேற்கொண்ட பொழுது அவர்கள் பட்ட வேதனைகள் கொஞ்சமல்ல. கடவுளை பலமுறை அவர்கள் சோதித்திருக்கிறார்கள். கடவுளுக்கு விரோதமான காரியங்களிலே பலமுறை அவர்கள் ஈடுபட்டார்கள். அதற்கான தண்டனையும் பெற்றுக் கொண்டார்கள். பல பற்றாக்குறைகள் வருகின்ற பொழுது உடனே கடவுளிடத்திலே கடவுளை விமர்சித்தார்கள். ஆனாலும் அதிலிருந்து வந்த அந்த கூட்ட மக்கள் இப்படி பல்வேறு போராட்டங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், இப்படி பல்வேறு நிலையிலே கடவுள் எப்படி எங்களை பாதுகாத்தார் என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு பாடல் தாங்க இந்த 66. அதாவது பாருங்க, 6ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. 66:6 கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் கனி கூர்ந்தோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், செங்கடலை பிளந்து அதை தரையாக மாற்றி 6 லட்சம் புருஷர்கள் மற்றும் எல்லா பிள்ளைகளோடும் அந்த செங்கடலை கடந்த நிகழ்வு இருக்குது பாத்தீங்களா? அது மிகப்பெரிய அதிசயம். மிகப்பெரிய அதிசயமாக அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆகவே என்ன சொல்றாங்க அவங்க? கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். இதெல்லாம் நடக்குமா வரலாற்றுல? நடக்காது. இருந்தாலும் கடவுள் நினைத்தால் நடக்கும். கர்த்தர் ஒருவரை காப்பாற்றி நினைத்தால் அதை யாரும் தடுக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய பார்வோனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொடுங்கோலனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அவன் மூர்க்கத்தனம் கொண்டவனாக இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்திலிருந்து எவனும் நம்மை பிரிக்க முடியாது, நம்மை எதுவுமே செய்ய முடியாது. காரணம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த இஸ்ரவேல் மக்களோடு கடவுள் இருந்தார். அந்த இஸ்ரவேல் மக்களோடு கடவுள் இருந்தார் என்பதை விட அவர்களோடு அவரும் நடந்தார். அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். நல்லா யோசித்து பாருங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. நம்மளால 2 மாசம் 3 மாசம் வீட்டில் இருக்க முடியல. பல்வேறு கஷ்டங்கள், பண தேவை, உணவு தேவை, உடை தேவை, இப்படி பல்வேறு தேவைகள் நம்ம மத்தியிலே இருக்கிறது. ஆனால் 40 ஆண்டுகள் எந்த உழைப்புமே உழைக்காமல் உணவு உண்டு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் இது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஈவு. அந்த கிருபையை தான் இந்த பாடல் வடிவிலே அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை ஏன் நான் எடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நமக்கு பொருந்துகிறது. இந்த கால சூழ்நிலையிலே நமக்கு இது அப்படியே பொருந்துகிறது. கடவுள் எப்படி நம்மை மீட்டுக் கொண்டு வந்தார்? வீட்டிற்குள்ளே அடங்கி போயிருந்தோம். வீட்டிற்குள்ளே அடங்கி போயிருந்தது மட்டுமல்ல, பரிசோதிக்கப்பட்டோம். வெளியிலே சென்றாலும் கூட மற்றவரோடு சகஜமாக பேச முடியவில்லை. முகமூடி அணிந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல். இப்படி பல்வேறு கஷ்டங்கள். ஆனாலும் கர்த்தர் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வருவதற்கு நமக்கு பலன் கொடுத்தார். அதான் அந்த சங்கீதக்காரன் சொல்றான் இல்லைங்களா, தீயிலையும் தண்ணீரிலையும் நாங்கள் நடந்து வந்தோம். முடியுமா? தீயையும் தண்ணீரையும் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அவ்வளவு போராட்டம், அவ்வளவு சோதனை, இவை எல்லாவற்றையும் கடந்து வந்தபடினால் தான் சொல்றாங்க, தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம். இப்பொழுது செழிப்பான இடத்திலே கடவுள் எங்களை கொண்டு வந்து அமர்த்தி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதம் எல்லோருக்கும்
செழிப்பான மாதமாக மாற வேண்டும். இந்த ஜூன் மாதம் கர்த்தருடைய கிருபையினால் ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த ஜூன் மாதம் கர்த்தருடைய கிருபையினால் எல்லோரும் நாம் சந்திக்க வேண்டும். ஆலயத்திலே வந்து முகமுகமாய் கடவுளை தரிசிக்க வேண்டும், அவரை ஆராதனை செய்ய வேண்டும். பாத்தீங்கன்னா நல்லா நீங்க பாருங்க, 13ஆம் வசனத்துல 12ஆம் வசனத்துல இப்படி சொல்லிட்டு 13ஆம் வசனத்துல சொல்றாங்க பாருங்க, சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பே. பாருங்க இவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. அவர்கள் செய்கிற நன்றி இதுதாங்க. கர்த்தர் எங்களை பாதுகாத்தார், கடலை வெட்டாந்தரையாக மாற்றினார், தீயிலும் தண்ணீரிலும் நடந்து வந்த நாங்கள் அவருடைய கரம் பிடித்து நாங்கள் இப்போது ஒரு செழிப்பான இடத்துல இருக்கிறோம். இந்த ஜூன் மாதத்திலே ஒரு செழிப்பான மாதத்திற்குள்ளாக நம்மை கரம் பிடித்து அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே அவங்க அடுத்த ஸ்டெப் எங்க போறாங்க பாருங்க, சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். இவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்ட நான் ஆலயத்திற்கு வெறும் கையோடு வர மாட்டேன். நான் ஆலயத்திற்கு நான் கடவுளை சந்திப்பதற்கு வெறும் கையோடு நான் வரமாட்டேன். மாறாக சர்வாங்க தகன பலிகளோடு, அவருக்கு காணிக்கையோடு அவரை நான் சந்திப்பேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கடவுள் இந்த ஜூன் மாதத்திற்குள்ளாக நம்மை கரம் பிடித்து அழைத்து வந்திருக்கிறார். நாம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்திருக்கிறோம். பல்வேறு போராட்டங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், இடர்பாடுகள் எல்லாவற்றையும் கடந்து வந்திருக்கிறோம். இவை எல்லாமே நம்முடைய பலத்தினால் அல்ல, மாறாக கடவுள் நம்மை வழிநடத்தினார். கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருந்தது, கர்த்தருடைய வழிநடத்துதல் நம்மோடு இருந்தது, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தார். ஆகவே இந்த 144 தடை உத்தரவு போட்ட போதிலும் நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம், சமாதானத்தோடு இருக்கிறோம். இது கடவுள் செய்த கிருபை. அன்பான தன்னுடைய பிள்ளைகள், இந்த ஜூன் மாதம் கடவுளுக்கு சித்தமானால் இந்த ஆலயம் திறக்கப்பட வேண்டும். திறக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் சந்தோஷத்தோடு, உற்சாகத்தோடு, ஒரு புதிய சிந்தனையோடு, ஒரு புதிய ஆவியோடு, பரிசுத்தத்தோடு, பழைய கடவுளுக்கு விரோதமான எல்லா காரியங்களும் களைந்து விட்டு ஒரு புதிய சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, புதிய சிந்தையோடு, புதிய இருதயத்தோடு நாம் கடவுளை சந்திக்க வேண்டும். அதற்கு சர்வாங்க தகன பலிகள் முக்கியமல்ல, மாறாக கடவுள் பரிசுத்த ஒரு புதிய இருதயத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடலை வெட்டாந்தரையாக மாற்றி நம்மை அழைத்து வந்த கடவுள், தீயிலும் தண்ணீரிலும் நம்மளை காப்பாற்றி வந்த கடவுள் இப்பொழுது செழிப்பான இடத்திற்குள்ளாக அழைத்து வந்திருக்கிறார். அந்த செழிப்பான இடத்திற்கு வந்திருக்கிற நாம், 1ஆம் வசனம் சொல்லுகிறது போல, பூமியின் குடிகளை நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். சந்தோஷத்தோடு நாம் கர்த்தரை நோக்கி பாட வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்தது சர்வாங்க தகன பலிகளோடு ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கடவுளுக்கு என்று நிறைய கொடுங்க. ஏன் தெரியுமா? கடவுள் இந்த உயிரை நமக்கு கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, இந்த அவரை போய் தொடலாமா, இந்த கடைக்கு போனா இந்த இடத்துல கையை தொடலாமா, இப்படி இந்த இடத்துல நம்ம தொட்டோம்னா நமக்கு பரவிடுமே, இப்படி பயந்து 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 வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது கடவுள் ஒரு புதிய மாதத்திலே தைரியமாக நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இருக்கிறார். தைரியத்தோடு இந்த புதிய மாதத்தை தொடங்குவோம். இந்த புதிய மாதம் பழைய மாதம் போல அல்ல, சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் செழிப்பும், அதான செழிப்பான இடத்துல நம்மை கொண்டு வந்து விட்டு இருக்கிறார். செழிப்பும் நிறைந்த ஒரு மாதமாக மாற வேண்டும். பல்வேறு நிலைகளிலே கஷ்டப்படுகிற பிள்ளைகள் எல்லோருமே சந்தோஷம் அடையும். பசி, பட்டினி, ஏழைகள் படுகிற அந்த வாழ்க்கையை நம்ம பார்க்கின்ற பொழுது உண்மையிலே கடவுள் நம்மை எப்படி நேசித்திருக்கிறார், எப்படி நம்மை வழிநடத்திருக்கிறார் பாருங்கள். அப்படிப்பட்ட கஷ்டத்தை கடவுள் நமக்கு கொடுக்கவில்லையே, மனசார கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க.
சத்தமாய் சந்தோஷத்தோடு அவரை நோக்கி பாடுங்கள். குடும்ப ஜெபத்துல கைத்தட்டி சந்தோஷமா அவரை தொழுது கொள்ளுங்கள். அடுத்து நீங்கள் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் சர்வாங்க தகன பலிகளோடும் கடவுளுக்கென்று கடவுள் எனக்கு கொடுத்த அந்த ஜீவனுக்காக நன்றி என்று சொல்லி அவர் எப்படியெல்லாம் வழிநடத்தி, எப்படி இந்த இஸ்ரவேல் மக்கள் அவர் எப்படியெல்லாம் தங்களை வழிநடத்தினார் என்று எண்ணி 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 துதிக்கிறார்களோ, ஸ்தோத்தரிக்கிறார்களோ, நன்றி சொல்லுகிறார்களோ, அதே போல நாம் நன்றி சொல்லுவோம். கடவுளுக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைந்த ஒரு ஆண்டாக மாறும். கடவுள் அதை மாற்றி தருவார். அதற்காக நாம் கடவுளை நோக்கி பிரார்த்திப்போம். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த புதிய மாதம் ஆண்டவர் ஒரு செழிப்பான மாதமாக, கம்பீரமாய் நாங்கள் பாடி ஆராதிக்கிற ஒரு மாதமாக, சந்தோஷமும் சமாதானம் நிறைந்த ஒரு மாதமாக நீர் மாற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். எல்லா மக்களை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து, ஆண்டவரை அவர்கள் பாதிப்பில் இருந்து அவர்களை ரட்சித்து மீட்டெடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பசியோடும் பட்டினியோடும் பல்வேறு தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, ஆம் சுவாமி, 5 மாதங்கள் எப்படி எங்களை வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து வந்தீரோ, அதே போல இந்த 6வது மாதத்திலும் நுழைந்திருக்கிறோம். இந்த 6வது மாதமும் செழிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு மாதமாக நீர் மாற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலே நாங்கள் மீண்டும் உம்முடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்து புதிய சிந்தையுடன், புதிய இருதயத்துடன், புதிய ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்கிற திருவசனத்தின்படி நாங்கள் கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் வழியாக இடத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்திலே இன்று எங்களுக்கு தந்தரணும். நாங்கள் எங்கள் நாளைகளுக்கு மன்னிக்கிறது போல நீர் எங்கள் பாவ கடன்களை மன்னித்தரணும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாது, தீமென்று ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பார். கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பார். கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவார். நிறைவு பாடலாக 263வது ஞானப்பாட்டின் கடைசி சரணம், மன்றாடி பாடி கிறிஸ்தவனாக என்று கடைசி சரணம் 263வது ஞான பாடலை இணைந்த பாடல்.
சுவாமியே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமியே கிருபையாயிரும். ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிப்பார். நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிப்பார். நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். For your presence goes before us and makes every crooked path straight for us. And we thank you for your presence, Lord. We thank you for your presence, Lord. அவர் தயவு நம்மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே நம் பின்னே, அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே. அவர் என்றும் நம்மோடே. அவர் தயவு நம் மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே நம் பின்னே, அவர் பிரசனம் நம்மை மூடுதே. அவர் என்றும் நம்மோடே. அவர் தயவு நம்மே